தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று 26 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு ஆட்சி அமைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. தில்லியில் தொடர்ந்து 2 சட்டப்பேரவை தேர்தல்களில் வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி கட்சி இம்முறை பாஜகவிடம் ஆட்சியை பறிகொடுத்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக தில்லி மக்களின் மனம் கவர்ந்த கட்சியாக ஆம் ஆத்மியும் தன்னிகரற்ற தலைவராக அரவிந்த் கெஜ்ரிவாலும் இருந்த நிலையில் இந்த மாற்றம் நிகழ்ந்தது எப்படி? எங்கு சறுக்கினார் அரவிந்த் கெஜ்ரிவால்? எவ்விதமான வியூகங்கள் வகுத்து ஆம் ஆத்மியை ஆட்சியிலிருந்து அகற்றியது பாஜக? 10 ஆண்டுகளுக்கு முன்பு தில்லியில் ஆம் ஆத்மி ஆட்சியை பிடித்தது திரைப்பட காட்சிகளுக்கு நிகரானது என்று கூறலாம். முதல்வராக இருந்த காங்கிரசின் ஷீலா தீட்சித்தை தோற்கடித்து முதல்வர் ஆனவர் அரவிந்த் கெஜ்ரிவால். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற போது ஊழல்களுக்கு எதிரான போராட்டங்களை 2011 முன்னெடுத்தார் அண்ணா ஹசாரே. அவருடன் கைகோர்த்த முன்னாள் இந்திய வருவாய் பணி அதிகாரியான அரவிந்த் கெஜ்ரிவால் மணீஷ் சிசோடியா உள்ளிட்டோருடன் இணைந்து 2012 ஆம் ஆத்மி கட்சியை தொடங்கி அதன் தேசிய ஒருங்கிணைப்பாளரானார். 2013 தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக போட்டியிட்டது ஆம் ஆத்மி. அப்போது ஆளுங்கட்சியாக இருந்தது காங்கிரஸ். முதல்வராக இருந்த ஷீலா தீட்சித் தில்லியில் போட்டியிட்டார். ஆம் ஆத்மியின் முதல்வர் வேட்பாளரான அரவிந்த் கெஜ்ரிவாலும் அத்தொகுதியில் போட்டியிட்டதால் இந்தியா முழுக்க பரபரப்பு ஏற்பட்டது. அது எப்படி இரு முதல்வர் வேட்பாளர்கள் ஒரே தொகுதியில் போட்டியிட முடியும்? முதல் தேர்தலிலேயே 29.49% வாக்குகளை பெற்ற ஆம் ஆத்மி 28 இடங்களில் வெற்றி பெற்றது. 2008 தேர்தலில் 40.31% வாக்குகளை பெற்றிருந்த காங்கிரஸ் அந்த தேர்தலில் 8 இடங்களுடன் 24.55% வாக்குகள் மட்டுமே பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அந்த தேர்தலில் பாஜக 32 இடங்களில் ஜெயித்து முதலிடம் பெற்றாலும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இதனால் ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கை கொடுத்தது. காங்கிரசின் வாக்குகளை ஆம் ஆத்மி கபலீகரம் செய்திருந்தாலும் தில்லியில் 8 காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் முதல்வர் ஆனார் அரவிந்த் கெஜ்ரிவால். எனினும் ஊழலுக்கு எதிரான ஜன்லோக்பால் சட்டத்தை தில்லி சட்டப்பேரவையில் நிறைவேற்ற காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆதரவளிக்காததால் 49 நாள்களில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் கெஜ்ரிவால். இதைத் தொடர்ந்து தில்லியில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலானது. ஓராண்டு கழித்து 2015 தில்லி சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடைபெற்றது. ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் என அந்த தேர்தலிலும் மும்முனை போட்டி நிலவியது. 2015 தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சியின் வாக்குகள் மேலும் வளர்ச்சியடைந்து 54.3% வாக்குகளுடன் 67 இடங்களில் வெற்றி பெற்றது. அதே நேரம் 9% வாக்குகள் மட்டுமே பெற்று ஒரு இடத்தில் கூட காங்கிரசால் வெற்றி பெற முடியவில்லை. 2வது முறையாக தில்லி முதல்வர் ஆனார் அரவிந்த் கெஜ்ரிவால். இம்முறை முழுமையாக ஆட்சி அமைத்தது ஆம் ஆத்மி. அடுத்ததாக வந்த 2020 தேர்தலிலும் ஆம் ஆத்மியே வெற்றி பெற்றது. பாஜகவுக்கு 2வது இடம். இம்முறையும் காங்கிரஸ் முட்டை தான் வாங்கியது. 3வது முறையாக தில்லி முதல்வராக பொறுப்பேற்றார் கெஜ்ரிவால். இப்படி இருமுறை அறுதி பெரும்பான்மையுடன் தில்லியில் ஆட்சி அமைத்த அரவிந்த் கெஜ்ரிவால் இம்முறை எப்படி தோல்வியடைந்தார்? பாஜக என்ன செய்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது? ஆம் ஆத்மியின் தோல்விக்கு புதிய மதுபான கொள்கை ஊழல் முறைகேடு வழக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மது விற்பனை மூலம் தில்லி அரசுக்கு கிடைக்கும் வருமானத்தை உயர்த்தும் வகையில் நவம்பர் 2021 புதிய மதுபான கொள்கையை நடைமுறைப்படுத்தியது அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான தில்லி அரசு. இதை நடைமுறைப்படுத்துவதில் முறைகேடு நடைபெற்றதாக 2022 தில்லி துணைநிலை ஆளுநருக்கு அன்றைய தலைமைச் செயலாளர் நரேஷ்குமார் கடிதம் எழுதினார். இதையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சிபிஐ 2023 பிப்ரவரியில் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியாவையும் 2024 மார்ச்சில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் மதுபான கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்ட முறைகேட்டால் தில்லி அரசுக்கு ரூபாய் 2026 கோடி இழப்பு ஏற்பட்டதாக சிஏஜி அறிக்கை அளித்தது. இதனால் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய காங்கிரஸ் அரசின் ஊழல்களை எதிர்த்து கடந்த 2012 அரசியல் கட்சி தொடங்கிய கெஜ்ரிவாலின் பிம்பம் தில்லி மக்களிடையே சரியத் தொடங்கியது. கடந்த சில ஆண்டுகளாக காற்று மாசு, தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சனைகள் தில்லியில் அதிகரித்தன. இவற்றுக்கான காரணமாக ஆரம்பம் முதலே மத்திய அரசை கெஜ்ரிவால் குற்றம் சாட்டி வந்தாலும் ஒரு கட்டத்தில் அது தில்லி மக்களிடையே எடுபடாமல் போனது. குறிப்பாக தில்லி முதல்வர் இல்லம் தொடர்பான சர்ச்சையும் இந்த தேர்தலில் முக்கிய பங்காற்றியது.
அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக இருந்தபோது தில்லி முதல்வர் இல்லம் ரூபாய் 33 கோடிக்கு புதுப்பிக்கப்பட்ட விவகாரத்தை பாஜகவும் காங்கிரசும் கையில் எடுத்தன. முதல்வராகும் முன்பு எளிமையாக இருந்த கெஜ்ரிவால் முதல்வர் பதவியில் இருந்தபோது கண்ணாடி மாளிகையில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். எதிர்க்கட்சிகளின் இந்த பிரச்சாரம் நன்கு வேலை செய்துள்ளது. மேலும் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்பு கடந்த பிப்ரவரி 1 தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் ஆண்டுக்கு ரூபாய் 12 லட்சம் வரை வருமானம் பெறுபவர்களுக்கு வருமான வரியிலிருந்து விலக்கு அளிப்பதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் தில்லி வாழ் நடுத்தர மக்களிடையே பாஜகவுக்கான ஆதரவு வெகுவாக அதிகரித்தது. மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட ஆம் ஆத்மி சட்டப்பேரவை தேர்தலில் தனித்து நின்றது. இது பாஜகவுக்கு வசதியாக போய்விட்டது. வாக்குகள் 3ஆக பிரிந்தன. பல்வேறு தொகுதிகளில் ஆம் ஆத்மியின் தோல்விக்கு காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் முக்கிய காரணமாக இருந்துள்ளன. அனைத்து காரணிகளும் ஒரே புள்ளியில் இணைந்து தில்லியில் ஆம் ஆத்மியின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளன. அரவிந்த் கெஜ்ரிவாலே புதுதில்லி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்துள்ளார். இவரை வீழ்த்தியது பாஜக முதல்வர் வேட்பாளருக்கான போட்டியில் முக்கியஸ்தராக இருக்கும் பர்வேஸ் சாஹிப் சிங் வர்மா. 2013 முதல்வர் வேட்பாளராக இருந்த ஷீலா தீட்சித்தை தோற்கடித்து முதல்வர் நாற்காலியில் அமர்ந்த கெஜ்ரிவால் இன்று தோல்வி அடைவதற்கு காரணம் ஷீலா தீட்சித்தின் மகன் சந்தீப் தீட்சித். ஆம், புதுதில்லி தொகுதியில் பர்வேஸ் பெற்ற வாக்குகள் மற்றும் கெஜ்ரிவால் பெற்ற வாக்குகளின் வித்தியாசம் 4089. இதே தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு சந்தீப் தீட்சித் பெற்ற வாக்குகள் 4568. சந்தீப் தீட்சித் பெற்ற வாக்குகளே பர்வேஸ் மற்றும் கெஜ்ரிவால் இடையிலான வெற்றியை தீர்மானித்துள்ளன. மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்குகள் கெஜ்ரிவால் தலை மீது கத்தியாக தொங்குவதால் அவரது அரசியல் எதிர்காலமும் கேள்விக்குறியாகியுள்ளது. மீண்டெழுமா ஆம் ஆத்மி? திருப்பி அடிப்பாரா அரவிந்த் கெஜ்ரிவால்? காத்திருப்போம்.